ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். என்ன டாபிக் சார்? நம்ம வழக்கமாக என்ன படத்தை பற்றி பேச போகிறோம்? ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2 இந்த திரைப்படம் என்ன சார்? ரஜினிகாந்த் அவர்கள் போன வருஷம் ஏர்போர்ட்டில் ஒரு விஷயம் சொன்னார். 2026 ஜூன் 12 வெளியாகிடும் அப்படின்ற மாதிரி படத்தை அவரே அப்டேட் கொடுத்துட்டாரு, ரிலீஸ் டேட்டு சொல்லிட்டாரு. பட் ஆனால் இது வரைக்கும் இந்த படம் சம்மந்தமாக எந்த வித அறிவிப்புமே இல்லை. நம்மளும் பல வீடியோக்கள் பேசி போட்டுக்கிட்டு இருக்கோம். சார் என்ன சார் ஆச்சு, இந்த படம் என்ன எப்போ தான் சார் வரும், ஏன் சார் இந்த பிரச்சனை, ஏன் இப்படி டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பல விதமான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாம் பல தரப்பில் இந்த படத்தை சம்மந்தமாக விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கோம். அண்ணா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ஷாருக் கான் நடிக்கிறாரு அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ ரித்திக் ரோஷன் அவர்கள் வந்திருக்காரு சென்னைக்கு. உங்களுக்கே தெரியும், ஜெயிலர் 2 ஷூட்டுக்காக ரித்திக் ரோஷன் அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் இந்த படத்தில் பண்ணுறாரு. அது உறுதியாகிடுச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 days அவருடைய ஷூட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் விசாரிக்கும் போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சார் நிச்சயமாக இந்த திரைப்படம் ஆயுத பூஜைக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். பட் ஆனால் ஆயுத பூஜைக்குள்ளே முடியுதான் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் தீபாவளிக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வருடம் தீபாவளி சண்டே வருது. அதாவது நவம்பர் 8 சண்டே தீபாவளி வருது. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை ஒன்று நவம்பர் 6 வெளியிடறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, இல்லை நவம்பர் 5. வழக்கம் போல் தேர்ஸ்டே சென்டிமெண்ட் இப்போ அதிகமாகிடுச்சு தமிழ் சினிமா உலகத்தில். ஸோ அதனால் நவம்பர் 5 வெளியிடலான்னு கூட ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாக சொல்லப்போனால் தீபாவளிக்கு தான் இந்த திரைப்படம். இப்போ நான் சொல்கிறேன், நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒன்று விநாயகர் சதுர்த்திக்கு வரலன்னா ஒன்று ஆயுத பூஜை இல்லை தீபாவளிக்கு நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்துடும். அதனால் கண்டிப்பாக இந்த வருடம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் செம்ம ட்ரீட் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரி, நம்ம இந்த சம்மந்தமாக படக்குழுக்கிட்ட சில பேர்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது என்ன தாங்க பிரச்சனை, ஏன்னாங்க ஒரு அப்டேட் கூட கொடுக்க மாட்டுறாங்க. இந்த வருஷம் போகிறது பெருசாக அப்டேட்டே வரலையாங்க. ஒரே ஒரு ட்ரெய்லர், அதாவது ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நிற்கிற மாதிரி கோவாவில் இவங்க டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி, நெல்சன் அவர்கள் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே அப்படின்னு கேட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரோமோ மட்டும்தான் வெளியாச்சு. இதை தாண்டி இந்த படத்துக்கு எந்த விதமான அப்டேட்டும் வரல. ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டாரு, இந்த மாதிரி ராப்பப் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் செட்டில் கூட 2-3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட செய்தி வந்துச்சு. மற்றபடி இந்த படம் சம்மந்தமாக எந்த விதமான அப்டேட்டுமே வரல. என்ன தான் காரணம், ஏன் இந்த படம் இவ்வளோ டிலே அப்படின்ற மாதிரி நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க சொன்ன காரணம் ஒன்றே ஒன்று என்னென்னா, சார் நெல்சன் அவர்கள் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஒரு 50-60% முடித்த பிறகு தான் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காராம் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஸோ இப்போ அவர் நெல்சன் அவர்கள் ரொம்ப பிஸியாக அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லப்போனால், பார்ட் 1 கொடுத்த அந்த எஃபெக்ட்டு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல் பெரிய லெவலில் ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொற்பமான படங்கள் மட்டுமே தான் பார்ட் 2ல் வெற்றி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், பெரும்பாலான பார்ட் 2 படங்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஹிட் இல்லை. ஒரு சில நடிகர்கள் மட்டுமே பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு பார்ட் 2. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படங்களை எல்லாம் அடித்து தூக்குற அளவுக்கு பார்ட் 2னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தரணும் அப்படின்றதில் நெல்சன் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுட்டு வராராம். அதனால தான் இந்த பார்ட் 2 பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்காரு நெல்சன் அவர்கள். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு ஹாட்டான டாபிக், ஹாட்டான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெயிலர் 1ல் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப் இவங்க எல்லாருமே பார்ட் 2ல் இருக்காங்க. ஸோ இதில் எல்லாருக்குமே முக்கியமான ரோல். எதனால் சிவராஜ்குமார் அந்த படத்தில் க்ளோஸ் ஆன ரஜினிக்கு, மோகன்லால் எப்படி பழக்கம், ஜாக்கி ஷெராஃப் எப்படி பழக்கம், அதனுடைய கண்டினியூட்டி தான் ஜெயிலர் 2ல் எடுக்க போகிறதா ஒரு செய்தி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பார்த்தீங்களா, அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும். சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் வரும் அந்த சீன். உங்களுக்கு தெரியும், ஒரு யங்கான ஒரு ரஜினி போலீஸ் ட்ரெஸ்ஸில் நிற்பார். அந்த ஒரு 5 நிமிஷம் சீனு இந்த படத்தில் பெரும்பாலும் முதலாக அந்த விஷயத்தை தான் எடுத்து பேஸ் பண்ணி ஜெயிலர் 2வை உருவாக்கியிருப்பதாக ஒரு செய்தி. அதாவது அந்த போலீஸ் கேரக்டரை ஒரு ஆஃப், அதாவது ஒரு ஆஃப் ஃபுல்லாக, ஃபஸ்ட் ஆஃபோ செகண்ட் ஆஃபோ ஏதோ ஒரு ஆஃபில் படம் முழுக்க அந்த ஜெயிலர் ரஜினியோடைய அந்த சீனை தான் படமாக்கி இருப்பதாக ஒரு செய்தி. அதே மாதிரி மகன் இருந்த பிறகு அந்த படத்தில் உங்களுக்கே தெரியும்,
வசந்த் அவர்கள் இறந்துருவார் அந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ வசந்த் இறந்த பிறகு என்ன நடக்குது, இன்னும் வேறு எதனா வந்து அவர் கேங்ஸ்டர்கிட்ட மோதுறாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு பாட்டு இருக்கும். ஸோ 2 விதமான பாட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னதில் நமக்கு கிடைச்ச தகவல். பட் என்ன எப்படி இருந்தாலும் சார், தலைவர் படம் சார், தலைவர் படத்தில் வேறு என்ன சார் வேணும், எங்களுக்கு கதையாக சார் முக்கியம், எங்கள் தலைவர் வந்து நின்னாலே போதும் சார் அப்படின்ற ரசிகர்கள் தான் இங்கே அதிகம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ரசிகர்கள் மத்தியில் ஜெயிலர் 2வை பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்கார் நெல்சன் அப்படின்ற மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு பார்த்தோம்னா, சரி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த படம் வந்து செப்டம்பர் 11 வெளியாகும்ட்டு. செப்டம்பர் 11 இந்த படம் வெளியாகாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் டிமாண்டி காலனி 3 படத்தை அந்த டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது ஆயுத பூஜைக்காச்சும் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஆயுத பூஜைக்கு இந்த படம் வெளி வராது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ஏன்னா தனுஷ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்க ஓம் திரைப்படத்தை ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க டேட்டோடவே அந்த டீசர் ப்ரோமோவை விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வர வேண்டி இருக்கிறது 2 பிக் ப்ராஜெக்ட் தான். ஒன்று சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற அரசன், இன்னொன்று சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற செய்யோன். இந்த 2 படம் மட்டும்தான் தீபாவளியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழப்ப நிலை நீடிக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஜெயிலர் 2 கண்டிப்பாக தீபாவளி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக செய்யோன் வர்றதுக்கும் சரி, அரசன் வர்றதுக்கும் சரி நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. இந்த 2 படங்களில் ஏதாச்சும் ஒரு படம் ஒன்று பொங்கலுக்கு போயிடும், இன்னொரு படம் டிசம்பருக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற உண்மையான சினிமா நிலவரம். இதை தாண்டி ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இன்னும் 2 சில முக்கியமான படங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் படம் பார்த்திங்கன்னா தனுஷ் படம், சிவகார்த்திகேயன் படம், சிம்பு படம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் படம். அஜித் அவர்கள் இன்னும் படமே நடிச்சு ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ அப்படியே இப்போயே ஸ்டார்ட் பண்ணோட இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெயிலர் 2வோடைய ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ரிலீஸ் டேட் இப்போது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற படங்களுடைய ரிலீஸ் டேட் மாறி போகும். இதுதான் இங்கே இருக்கிற விஷயமே உண்மையை சொல்ல போனால். ஏன்னா நம்ம வந்து தமிழகத்தில் உள்ள பல வீடியோஸோட நம்ம பேசணும், என்ன சார் இவங்க வந்து ஆட்சி மாறிடுச்சு ஒரு அதனால் பயப்படுறாங்களா அப்படின்னு நம்ம விசாரித்தோம். சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அவங்க வந்து சினிமா துறை மேலே எந்த விதமான இதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்கலை சார். யாருன்னா அவங்க மட்டும் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம், யாரை ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம், அவங்க சினிமா துறையில் எந்த விதமான இதுவுமே பண்ணல சார். அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 படம் கையில் வச்சுருக்காங்களே சார், ரிலீஸ் அவங்க தான் சார் ரிலீஸே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சன் பிக்சர்ஸ் படம் ரெட் ஜெயின் தான் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அது வேறு இல்லாமல் இது வந்து ரஜினிகாந்த் படம், இந்த படத்தில் யாராலையுமே தடத்தில் நிறுத்தவும் முடியாது. ஸோ அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும்போது இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து மெருகேற்றணும், நல்லா வந்து பார்ட் 2 வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்று எந்த விதமான பார்ட் 2 இவ்வளோ இன்னும் சொல்லப்பட தென்னிந்திய சினிமா வரலாற்றுலேயே பார்ட் 2 இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப மும்முரமாக இருக்காங்க சார். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கட்டு வேலை செய்கிறாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, ராத்திரி பகல் பாராமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்த செய்தி. ஸோ அந்த திரைப்படம் வந்து எப்போ வேணாலும் வரட்டும் சார், எப்போ வந்தாலும் அந்த படம் ஓட போகுது, பெரிய லெவலில் கூட்டம் வரதான் போகுது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற விநியோகஸ்தர்களுடைய கருத்து. சார் எங்களுக்கு தேவை படம் போட போகிறோம், படம் போட்டால் வெற்றி அடைஞ்சால் எங்களுக்கு லாபம் அப்படின்னு தான் இங்கே இருக்கிற திரையரங்கு உரிமையாளர்களும் சொல்கிறாங்க. படம் வரட்டும் சார், அது தீபாவளிக்கு வரட்டும், பொங்கலுக்கு வரட்டும், ஆயுத பூஜைக்கு வரட்டும், எப்போ வந்தால் என்ன சார், எங்களுக்கு தேவை படம் கொடுத்தா நாங்கள் போட்டு நாங்கள் காட்ட போகிறோம் மக்களுக்கு, அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒரு நிலைமை. ஸோ அவங்க வந்து ஆட்சி மாறிடுச்சு, இப்போ புதிய அரசு பதவி இருக்குது, அதனால் வந்து பழைய அரசுக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து கேட்கும்போதெல்லாம் இதை மாதிரி சொன்னாங்க சார். அப்படி பார்க்கும்போது 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கூட தான் வந்து அவங்க படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, படங்கள் தயாரித்து தான் இருந்தாங்க, இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படின்றாங்க. சார் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகத்தில் அரசு சார்ந்தோ இல்லை ஆட்சியாளர்களை சார்ந்தோ சார் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பல விநியோகங்களோட கருத்தாக உள்ளது. ஸோ அப்போ பார்க்கும்போது ஆட்சியாளர்கள் மத்தியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது மட்டும் உறுதியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ இருக்கிற பிரச்சனை எங்கன்னா படக்குழு கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் எப்போ சொல்லுவாங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ஆன்லைனில் இப்போயே வந்து என்ன வரட்டண்டா ஜெயிலர் 2 நாங்கள் ஃபெயிலியர் ஆக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டானுங்க உட்காந்துக்கிட்டு. நான் ராசா அவங்களெலாம் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், நீங்கள் ஜெயிலர் 2 ரஜினி படம் இல்லை, ரஜினியோட டீசரை கூட உங்களால் தடுக்க முடியாது. நான் இப்போவும் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா ரஜினிகாந்த்ன்றவர் கொம்பனுக்கு கொம்பன், சரிங்களா? நாங்கள்லாம் வந்து 25-30 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் ஊறி இருக்கேன். அதுக்கு முன்னாடியே சின்ன வயசில் சினிமா பார்த்துருக்கேன். அவர் எப்பேற்பட்ட மனிதர், எந்தெந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்றது இங்கே இருக்கிற அந்த 2K கிட்ஸுக்கோ ஜென்சி கிட்ஸுக்கோ தெரியாது.
தெரியாமல் சும்மா நம்ம ஒரு 4 வார்த்தை திட்டிட்டா, ஓ இன்றைக்கி ரஜினிகாந்தை நம்ம திட்டோம்பா அப்படின்னு நினச்சி போய் சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து சினிமா கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. உங்களை மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேரை பார்த்துட்டு வந்தவர் அவர். லட்சக்கணக்கானையா கோடிக்கணக்கான பேரை பார்த்துட்டு வந்தவர் உங்களை மாதிரி. அவர் அழிக்க பல நடிகர்கள் வந்தாங்க. இன்றைக்கி அந்த நடிகர்கள் தான் அழிஞ்சு போனாங்க உண்மையை சொல்ல போனால். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு படம் நல்லா இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க. இப்போவே வந்து ஒரு கேங்க்கு சுற்றுது சார், ஆன்லைன் ஃபுல்லாக ஒரு கேங்க் சுற்றுது. எப்படா ஜெயிலர் 2 ஓட்ட நாங்கள் ஃபெயிலியர் ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி. அது எந்த கேங்க்குன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வேறு வேலை வெட்டி கிடையாது, சரிங்களா? இப்போது ஒரு சொல்லுவாங்க அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுப்புடைமை என்பது வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக போயிடுச்சு. எவனுக்குமே பெருசாக இல்லை, நிஜமாக சொல்லப்போனால் எவருக்குமே பெருசாக இல்லை. ஏதோ போகணுமா, என் தலையை திட்டியா நான் உன்னை பயிர் திட்டம் படுறா, என் தலையை திட்டியா நான் உன்னை பயிர் திட்டம் படுறா இப்படின்ற மாதிரி இணையதளங்களை உட்காந்து சண்டை போட்டுருக்காங்களே தவிர, ஒருத்தருடைய வரலாறு என்ன, ஒருத்தர் எந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்காரு, அவர் எந்த மாதிரி வந்து சூழ்நிலை முன்னேறி வந்திருக்காரு, இதை பற்றிலாம் இங்கே எவனுமே ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. என் தலைவன் வந்து உன் இடத்துல வந்து என் தலைவன் தான் நிறுத்தணும், எனக்கு அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர, பட் இவங்க யாருமே ஒருத்தருடைய சாதனை என்ன, அச்சீவ் பண்ண விஷயம் என்ன, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது, சரிங்களா? இப்போவும் பார்த்தீங்கன்னா சச்சின் ஒரு திட்டிட்டு போனாங்க. இப்போ இன்றைக்கி விளையாடுற பேட்ஸ்மேனோட ஃபேன்ஸ் எல்லாம் சச்சின் வந்து திட்டிட்டு போனாங்க. சச்சின் விளையாடின காலம் என்ன, சச்சினுக்கு ஃபேஸ் பண்ண பவுலர்கள் என்ன, சச்சின் விளையாடின களம் எப்படி இருந்தது, அதாவது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தது, அப்போ இருந்த பிச்சு எப்படி இருந்தது, அப்போ தூரம் ஒரு 4 அடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம், எத்தனை மீட்ரு, இதெல்லாம் இவனுக்காச்சும் தெரியுமா? அதை பற்றிலாம் இவனுக்கு கேர் பண்ண மாட்டான். பார்த்தியா சச்சினுடைய இங்கே ஒருத்தர் அடிச்சிட்டார், பார்த்தியா சச்சின் ரெக்கார்டு வந்து பீட் பண்ணார், பார்த்தியா, இப்படி தான் பேசுவானுங்க இங்கே. ஸோ அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும்போது இவனுங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லி திருத்தலாம் முடியாது. இது நம்மளுடைய வேலையும் கிடையாது. ஸோ ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுது, ஜெயிலர் 2 இல்லை, ஜெயிலருடைய டீசரை கூட உங்களால் தடுக்க முடியாது வெளியே வர்றதை. அந்த அளவுக்கு வந்து ரஜினி கொம்பனுக்கும் கொம்பை, சரிங்களா? இது சும்மா சொல்லலை, இருக்கிற நிகழ்வை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரஜினின்றவர் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர். இந்தியாவிலேயே நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பை தாண்டி பிஸ்னஸ் மேனை தாண்டி செல்வாக்கு மிக்க மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ரஜினிகாந்த் தான் நம்பர் 1. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.